என்ன குழந்தை இருக்கு சந்தோஷம். ஆமா. தர்மம் செய்த கையால அதர்மம் செய்ய வேண்டுமானால் ஆனால் நான் என்ன செய்யணும்னு கேட்காரு. என்ன செய்ய வேண்டும்? ஏ தசரதா, என்ன நீ தர்மம் செய்த கையால என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்ய வேண்டும் சுவாமி? உனக்கு பிள்ளை வர வேண்டுமானால் ஏ தசரத மன்னா, தசரத மன்னா, அங்கே 1000 உயிர்களையோ உயிர்களையோ நீ உன்னுடைய கையாலே கொல்ல வேண்டும். தசரதா, உனக்கு பிள்ளை வர வேண்டுமானால் 1000 உயிர்களை உன்னுடைய கரத்தாலே நீ கொண்டு வர வேண்டும். உன்னோட கைகளாலே கொல்ல வேண்டும். பார்த்தார் தசரத மன்னன். ஆமா, இப்படி பிள்ளை பக்கம் தான் பிள்ளையே இல்லாம இருந்துடலாமே. வாட்டுக்கு இல்லாம இருந்துருவான. ஐயா சுவாமி, ஏ சுவாமி, இந்த அயோத்தி மாவட்டத்திலே ஒரு எறும்ப கூட நோக விதிக்காதவன் ஐயா நான் இந்த தசரத மன்னன். என்னுடைய கையாலே 1000 உயிர்களை கொல்ல சொல்கிறீர்களே, 1000 உயிர்களை கொல்ல சொல்லுகிறீர்களே என்று ஆமா அந்த தசரத மன்னன் என்ன சொல்லுகின்றார்? என்ன சொல்லுகின்றார்? ஐயா, என்ன ஐயாவே குலகுருவே ஐயா, என்ன எனக்கு என்ன தெரியுமா? என்ன ஐயா, 1000 உயிர்களை கொன்றுதான் அந்த பிள்ளை பிறக்கும் என்றால் அந்த பிள்ளையே எனக்கு வேண்டாம். அந்த பிள்ளை எனக்கு வேண்டாம். ஒரு உயிருக்கு ஆசைப்பட்டு 1000 உயிரை கொல்ல நான் சம்மதிக்க மாட்டேங்காரு. அப்ப பார்த்தா மனைவிமார்கள் 3 பேர்களும் பிள்ளை இருக்குன்னு சொன்னதான் ஒட்டு கேட்டால. ஆமா, நேர முன்னாடி வந்தா மன்னா, என்ன உங்களுக்கு அது கவலை இல்ல, எனக்கு முக்கியம். பிள்ளை இல்லன்னு சொல்லியிருந்தாலும் கூட பரவாயில்ல. 3 பிள்ளை இருக்குன்றிருக்காரு. 3 பிள்ளை இருக்குன்றிருக்காரு. உங்க 3 பேருக்குமே பிள்ளை இருக்குன்றிருக்காரு. ஆமா, ஆனா என்ன 1000 உயிரை கொன்னாவது ஒண்ணு எங்களுக்கு பிள்ளை வரத்தை வாங்கிட்டு வாங்க, இல்லன்னா எங்க 3 பேரும் இதோட தீர்த்து அனுப்பிருங்க. போட்டாளா? ஒரே வார்த்தையா போட்டாளா? ஒரே படியா போட்டாளே. ஆமா, சொல்லுவாங்க என்ன பக்கவாதத்துக்கு கூட மருந்து உண்டு. பெண்களுடைய பிடிவாதத்துக்கு இந்த உலகத்துல மருந்தே கிடையாது. 5000 ரூபாய் சேலையா? ஆமா, எடுத்தாத்தான் அவளும் உறங்குவா. ஆமா, அந்த அம்மாவும் உறங்குவாங்க, அந்த வீட்டுல இருக்கவங்களையும் உறங்க விடுவாங்க. இல்லன்னு வை. ஆமா, இவர் வீட்டுக்குள்ள போற நேரமெல்லாம் கிச்சன்ல பாத்திரம் அங்கேயும் பறக்கும், பீரோல் பறக்கும். எங்க அப்பா என்னை ராணி மாதிரி வச்சிருந்தாரு. எப்படி வச்சிருந்தாரு தெரியுமா? இவன் என்னை அந்த வார்த்தை இந்த வார்த்தைன்னு சொல்லி ஏமாத்தி கெட்டிட்டு வந்துட்டு ஒரு சேலை எடுத்து கொடுக்கானா அந்த பாவி. ஒரு சேலைக்கு பெறமாட்டானா அப்படின்னு சொல்லி ஆமா வார நேரமெல்லாம் பேசி குத்தி காட்டுவாங்க. அவர் நினைப்பாரு 5 வட்டிக்கு வாங்கியாவது இந்த சேலை எடுத்து கொடுத்துறணும், எரிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி. ஆமா, பிடிவாதம் நினைச்சதை முடிக்கணும். ஒத்த காலில் நின்றுவாங்க. அதே வைராக்கியம். ஆமா, 5 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டணும்னு நினைச்சாங்கன்னு வை. ஆமா, 5000 ரூபாய் சேலை எடுத்த இடத்துல 500 ரூபாய் சேலை எடுத்து கட்டிக்கிட்டு கொஞ்சமா சேர்த்து வச்சு 5 லட்சம் ரூபாய் வீட்டை கட்டணும்னாலும் கட்டிடலாம். அதான் சொல்லுவாங்க, ஒரு மனுஷன் முன்னேறி வரணும்னா 3 விஷயம் வாய்க்கணும். ஒண்ணு மண்ணு வாய்க்கணும், இன்னொன்னு மாடு வாய்க்கணும், இன்னொன்னு மனைவி வாய்க்கணும். முதல் 2 கூட சரியில்லைன்னா மாத்திரலாம். இந்த வீடு சரியில்லைன்னா இன்னொரு வீட்டுக்கு வாடகைக்கு போயிடலாம். ஆமா, இந்த ஊர் சரியில்லைன்னா இன்னொரு ஊருக்கு மாறி போயிடலாம். ஒரு மாடு போச்சுன்னா இன்னொரு மாட்டை வாங்கிடலாம். 3வது இருக்கு பாரு மனைவி. ஆமா, சரியில்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது, மாத்திரலாம். ஐயா, நீங்க சொன்னது இப்பதான் என் மூளைக்கு தட்டுப்படுது. என்னது? என் வீட்டுக்காரி நீங்க சொன்ன மாதிரி நானும் வில்ல அடிச்சு பணத்தை கொடுத்து தான் பாக்கேன். சரி, கடை அடப்பட மாட்டேங்க. நான் எனக்கு தெரிஞ்சு 2 குழு தான் எடுத்திருக்கேன். 2 குழு? ஆமா, குழுதாலே குடும்பத்தை கெடுத்துருமே. என் வீட்டுக்காரி எத்தனை குழு எடுத்திருக்கா தெரியுமா? எனக்கு தெரியாம 5 குழு எடுத்திருக்கா. வேற என்ன செய்ய? 5 குழுன்னா லட்சாதிபதி தானே ஐயா? லட்சாதிபதியா? ஆமா, குழு கட்ட முடியாம ஊரா ஓடிய ஒளியுதேன். அது வாங்கும்போது நல்லா இருந்துச்சுல்ல? எனக்கு தெரியாமலாம் வாங்கியிருக்கா. லட்சமா வாங்கி போடும்போது நல்லா இருந்துச்சுல, அப்புறம் கெட்ட வேண்டாம். என்ன செய்ய? எனக்கு மனைவி அமைஞ்சது அப்படி அமைஞ்சிருக்கு. ஆகையினால் என்ன மனைவி வாச்சிட்டாங்கன்னு சொன்னா வெற்றி அடைகிறத யாராலையும் தடுக்க முடியாது. அதான் எல்லாமே பெண்கள் கையில தான் இருக்கு. அப்படிப்பட்ட மனைவி மாறுதல் 3 பேர்களும்
எனக்கு பிள்ளை வரம் வேணும்னா வேணுங்க வேணுங்க அவன் பார்த்தார் தசரத சக்கரவர்த்தி அரமனசோடு சரி என்று ஒப்புக்கொண்டார் ஒப்புக்கொண்டா 1000 உயிர்களை கொல்வதற்காக அவர் வில் பானத்தை கையில் எடுத்து அயோத்திமா நாடு விட்டு அந்த அழகு மன்னன் தசரதனோ அயோத்திமா நாடு விட்டு அழகு மன்னன் தசரதனோ ஓட்டம் நல்ல பெருநடையா அங்க ஓடி வர தசரதனோ ஓடி வர தசரதனோ யார் வருகிறா? ஆனால் யார் வாரா? யார் வருகின்றார்? ஓட்டமும் பெருநடையுமாக தசரத சக்கரவர்த்தி வாராரு. ஓடி வருகின்றார். எங்க வாரார்? எங்க வருகிறார்? பானத்தை கையில் எடுத்தார். நேர ஆமா வாராரு. காட்டுக்குள்ள வந்தாரு. அழகான ஆனை இறங்கும் கசம். அந்த ஆனை இறங்கும் கசத்து அருகிலே அப்ப தண்ணி இருக்குன்னா ஆமா இங்க தண்ணி குடிக்க உயிரினங்கள் வரணும்ல. கண்டிப்பா வரும் வரணும்ல. ஆகையினால் என்ன இந்த இடத்துல இருந்தா எளிதில் 1000 உயிர்களை கொண்டு விடலாம். ஈஸியா 1000 உயிர்களை கொண்டுடலாம் என்று ஆமா ஒரு பர்ணகசாலை அமைத்து 7 அடுக்கு பரன் போட்டு பரன் மேல ஏறி தசரதர் உட்கார்ந்திருக்காரு. வில் பானத்தை கையில வச்சுக்கிட்டு அப்படி உட்கார்ந்து இருக்கும் போது ஆமா தசரத சக்கரவர்த்தி ஒளிகட்டி காத்திருக்காரு. அந்த யானை இறங்கும் கசத்துக்கு வரிசையாக 1000 யானைகள் கூட்டம் கூட்டமா வருது. அந்த யானை வந்து ஆமா அந்த கசத்துல தண்ணி குடிக்க சத்தம் எப்படி கேட்கும்? எப்படியா கேட்கும்? குடுவேல தண்ணி ஏறத மாதிரி கேட்கும். நல்ல ஒரு வாட்டர் கேனை கையில எடுத்து ஆமா ஒரு ட்ரம்ல போய் தண்ணி பிடிச்சோம்னா எப்படி சத்தம் கேட்கும்? குடுன்னு கேட்கும். அப்படி கேட்கும்ல. ஆமா அதே மாதிரி யானை தண்ணீர் குடிக்க கூடிய சத்தமானது தசரத சக்கரவர்த்தி காதுக்கு கேட்டது. என்ன வந்துட்டு உயிரினங்கள் வந்து விட்டது என்று ஆமா யாரு அப்படியே அந்த தசரத சக்கரவர்த்தி பானத்தை கையில் எடுப்பாரு. யானைகள் மேல போடுவாரு. போட்டு ஆமா ஒண்ணு குமிக்காரு மலை போல குமிஞ்சு கிடக்கு. ஆமா பரணகசால பரண விட்டு கீழே இறங்குனாரு. வந்து எண்ணி பாக்காரு. எத்தனை 2 3 4 5 6 7 8 எண்ணுதாரு. 1000 வந்துட்டோம். ஆமா டக்குன்னு வந்துரும்ல. ஆமா 999 ஆமா 39 யானை செத்து கிடக்கு. இன்னும் ஒரே ஒரு உயிர் வேணும். இதுலயே 1000 இருந்திருந்தா கொன்னுட்டு போயிருக்கலாம். அப்படியே போயிருக்கலாமே, பிள்ளைய வாங்கியிருக்கலாமே. அதான் சொல்லுவாங்க என்ன முன்னால் வைத்து எழுதினவன் பின்னால் வைத்து எழுதினவன் ஒரு காலமும் பிரிச்சு எழுத போறதில்ல. தலையில எழுதின எழுத்து யாராலும் மாத்த முடியாது. மாத்தவே முடியாது. எப்போ எங்க இருப்போம், எப்போ கீழே இறங்குவோம், எப்போ மேல போவோம்ங்கிறது நம்ம கையிலயா இருக்கு. முன்னாடியே எழுதி வச்சுட்டானே. ஆமா அது யாராலையும் மாத்த முடியாது. பார்த்தார் தசரத சக்கரவர்த்தி ஒரு உயிருக்காக ஒளிகட்டி காத்திருக்கும் பொழுது அந்த ஒரு உயிரானது எங்கிருந்து வருகிறது ஐயா? ஐயா நாட்டிலையும் நல்ல நாடு, நாவலர்கள் புகழும் நாடு, கோடை மழை பொழியும் நாடு, உடல் வீசும் நாடு, இஞ்சி மஞ்சள் பூங்கும் நாடு, ஆண்டு வாரார் மாமுனிவே ஆண்டு வாரா மாமுனிவே. நாட்டிலையும் நல்ல நாடு, ஆமா நாவலர்கள் புகழும் நாடு, கந்தருவ
நாடதிலே யார் ஆண்டுவாரா? யார் ஆண்டுவாரா? 5 கண் மாமுனிவர். 5 கண் மாமுனிவர். அரணவல்லி பெண்கொடியா. அரணவல்லி வெண்கொடியா. ஒத்தைக்கு ஒரு மகன். ஆமா, அவன் பேரு குருபுத்திரன். குருபுத்திரன். ஆண்டு வரும் பொழுது குருபுத்திரனுக்கு சித்திரவல்லியை திருமணம் முடித்தார். சித்திரவல்லி பூத்த லக்கணம் எப்படி? என்ன லக்கணம்? மூல நட்சத்திரம். முத கால்ல பூத்திருக்கா. கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஜாதகத்தை பார்க்கணும். மாமனாரு ஆமா, கல்யாணம் காலையில வெள்ளிக்கிழமை காலையில கல்யாணம் நைட் மத்தியானம் போல ஜாதகத்தை எடுத்து பாக்காரு. கல்யாணத்தை முடிச்சு தாலியெல்லாம் கெட்டியாச்சு. வெள்ளிக்கிழமை மத்தியானம் சித்திரவள்ளி ஜாதகத்தை எடுத்து பாக்காரு. நைஸா ஜாதகத்தை எடுத்து பார்க்கும் பொழுது ஜாதகத்துல என்ன எழுதி இருக்கிறது? மனம் முடிந்த 3வது நாள் முத்தத்து மாமியா. ஆமா, மூளைக்கு போகணும். மூளைக்கு போயிடணும். சுவாலிய முடிச்சிட்டால என்னாச்சு? 3வது நாள்ல மாமியார் சாகணும். அதான் சொல்லுவாங்க, என்ன மனைவி உயிர் பிரியணும்னு பார்த்த உடனே இவருக்கு பாதி உயிர் போயிட்டு. எதுக்கு பாதி உயிர் போச்சு? மனைவி இறந்துருவான்னு சொல்லிட்டாருல. தாலி கட்டியாச்சுனாலே ஆமா, புருஷனோட உயிர் பாதி உயிர் பொண்டாட்டி கையில போயிரும். கடைசி காலத்துல அவங்க தானையா பாப்பாங்க. என்னன்னா கடைசி காலம்லாம் இல்ல. ஆமா, இப்ப 40 கடைசி காலம் மாதிரி தான் இருக்கு. ஆனா என்ன 40 வயசுக்கு மேல ஆமா பெத்த பிள்ளைங்க நம்மள பாக்காது. ஆனா என்ன கட்டின பொண்டாட்டி தான் நம்மள கை தூக்கி விடணும். எங்க போனாலும் பொண்டாட்டி தான் நம்மள கையை பிடிச்சு கூட்டிட்டு போகணும். அது அந்த காலம். ஆமா, இந்த காலத்துலயும் அப்படி இருக்காங்க ஐயா. ஆமா, ஆனா என்ன ஆகையினாலதான் ஆமா நம்ம பொண்டாட்டி தான் நம்மள பாக்கணும்னு சொல்லிட்டு கல்யாணம் முடிஞ்ச நேரத்திலேயே பாதி உயிர் மனைவி கிட்ட போயிருமா. 3வது நாளையில முத்தத்து மாமியா ஆமா மூளைக்கு வரணும்னு எழுதியிருக்கத பார்த்தாரு. அந்த இடத்திலேயே உயிர் போச்சு. பாதி உயிர் இவருக்கு போயிட்டு. ஆமா, அடுத்த எடுத்து பார்க்கும் பொழுது கல்யாணம் முடித்த 3வது மாதம் மாமன் கண்ணு 2 குருடா போகணும். பீசாகணும். மாமியார கொன்னுட்டா ஆமா, மாமன் கண்ணு 2 குருடா போகணும். ஏமா ஜாதகம்னா அப்படி எல்லாம் இருக்கு. என்ன ஜாதகம்? அற்புதமான ஜாதகம். 3வது ஏட்ட எடுத்து பாக்காரு. நம்ம பிள்ளைக்காவது நல்லா அமைஞ்சிராதா? நம்ம பிள்ளையாவது தப்பிக்க மாட்டானா அப்படின்னு ஏட்ட எடுத்து பாக்காரு. மனம் முடிந்த 6வது மாதம் அத்துவான கானகத்துக்குள்ளே அடுத்தவரின் கையாலே அம்புபட்டு கட்டுன புருஷன் உயிர் பிரியணும் எழுதியிருக்கு. போச்சு. சூப்பர் ஜாதகம், அருமையான ஜாதகம். அப்படி ஒரு ஜாதகத்தை பார்த்துதான் உனக்கு கட்டி வைக்கணும். யாருக்கு? எனக்கு. ஆமா, நான் என்னையா பாவம் பண்ண? நீ இருப்பையா. ஆமா, 6 மாசம் இருந்தா போதாதா? நான் எதுக்கு 6 மாசம்? நான் வாழணும்யா, நிறைய பார்க்கணும். அதான பார்த்தேன். ஆமா, அப்ப ஆசை இருக்கு. இப்ப அல்பாயுசுல போச்சு சொல்லுதிய. அதாவது என்ன, வாழணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு ஆமா ஆண்டவன் கிட்ட நெருக்கிடுவாரு. இப்ப சாபம் விடுதியா? என்ன பண்ணுத? சாவணும்னு நினைக்கிறவங்களதான் போட்டு சங்கடப்பட போடுவாரு. ஆமா, அப்ப என்னைக்குமே வாழணும்னு நினைக்காத, சாவணும்னு நினை. சரியா, செத்துருதா. ஆமா, ஆனால் என்ன, ஆண்டவன் பகவானுடைய அருளாலே 3 ஏடும் முன்னா கூட வரும். அதாவது என்ன, 3 ஏடு முன்னுக்கு பின் மொரணா எழுதி இருக்கு. மாமியார் சாகணும், மாமன் கண்ணு 2 குருடா போகணும். கட்டுன புருஷன் காட்டுக்குள்ள சாகணும், அம்பு பட்டு சாகணும். இந்த ஜாதகம் இனிமே யார் கண்ணிலையும் அம்பிடவே கூடாது. அப்படியே விளக்கு ஒளிவில் அந்த தீயில பிடிச்சாரு. ஜாதகத்தை எரிச்சிட்டாரு. அதே மாதிரி ஆமா, ஆமா, யார் பார்க்கிறார்? சித்திரவள்ளிய மனம் முடிச்சாச்சு. ஆமா, மனம் முடிந்த 3வது நாள் முத்தத்து மாமியா இறந்து போனாள். 3வது மாதம் மாமன் கண்ணு 2 குருடா போக அம்மா அந்த குருபுத்திரன் வேட்டைக்கு போய் வாரேன் என்று போக மாமனாரை செய்யாத கொடுமைகளை செய்தா. முட்டை கூழ காய்ச்சி கையில ஊத்தி மாமா என்ன கையை இப்படி ஏந்துங்கன்னு சொல்லுவா. 2 கையும் ஏந்துங்க, வாய்கிட்ட வைங்கன்னு சொல்லுவா. ஆமா, வெறும் கையில சுட கூழ ஊத்துவா. சுட ஊத்துதா. 3 மாசம் இப்படியே கொடுமை பண்ண காட்டுக்கு போன குருபுத்திரன் வந்தான். இலையில தடபுடலா சாப்பாடு ரெடி பண்ணனா. ஒரே விருந்து நடக்கு. ஆமா, நம்ம புருஷனுக்கு தெரியாம பாத்துக்கிடணும். 2 இலைய போட்டு 2 பேரும் உட்கார வச்சிருக்கா. சாப்பாடு எல்லாம் ரெடியா இருக்கு. இவன் குருபுத்திரன் அப்பாவை பார்த்து சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கான். அப்பா கொஞ்சம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுதான். இவனுக்கு 5 கண் மாமுனிவருக்கு அது காதுல கேட்கல. மறுபடியும் சித்திரவள்ளி சொல்லுதா, மாமா
சாப்பிடுங்கன்னு இருக்கா. மாமா சாப்பிடுங்க அப்படிங்க. இவன் தான் 3 மாசமா கையில கூள ஊத்தி பழக்கம் காட்டி இருக்காள. ஆமா. இவன் மாமா சாப்பிடுங்கன்னு சொன்னா பாரு. சொன்ன உடனே கிழட்டு பேதியில போவான் சும்மா இருக்கலாம்ல. இருக்கலாம்ல. கண்ணுதான் தெரியாது. சாம்பார் கூட்டு பொரியல் ரசம் வாடை வந்திருக்கும்ல. அப்பளம் அப்படின்னு வாடை மணந்திருக்கும்ல. மணந்திருக்கும். இவன் இழுத்து விடணுங்கிற கெட்ட எண்ணத்துல 2 கையும் எடுத்து வாயில வச்சுட்டான். குருபுத்திரன் டக்குன்னு யார்கிட்ட பார்த்தான். பாக்கா. அப்பா என்னப்பா செய்தீங்க? என்ன செய்தீங்க? அப்பா என்ன சாப்பாடு இலையில இருக்கு. 2 கையும் எடுத்து வாயில வைக்கீங்களா? என்ன கதை? எப்பா என்ன? என் மகனே குருபுத்திரா உங்ககிட்ட சொல்ல வேண்டாம் என்று நினைத்தேனடா. என் மகனே கண்மணியே, என் கண்மணியே, குருபுத்திரா நெல்லை சோர நானும் பார்த்து எப்பா அப்படிதான். குருபுத்திரா ஆனால் என்ன? என் மகனே குருபுத்திரா நெல்லுச்சோர் நானும் பார்த்து எனக்கு நெடுநாள் ஆச்சுதடா. அரிசி சோரன் நானும் பார்த்து எனக்கு அநேக நாள் ஆச்சுதடா. உன் மனைவி ஆமா அந்த அரணவல்லி மருமகள் சித்திரவல்லி. ஆனா என்ன? மொட்டை கூள காய்ச்சி ஊத்தி சாப்பாடுன்னா சாப்பாடு சட்டி சாப்பாடு. ஆமா. என்ன? இலையில இருக்கு. ஆனா என்ன? உன் மனைவி மொட்டை கூள காய்ச்சி ஊத்தி என் நாக்கெல்லாம் செத்து போச்சு. சுட ஊத்தி நாக்கெல்லாம் செத்து போச்சு. மகனே என்ன? நெல்லுச்சோர் நானும் பார்த்து நெடுநாள் ஆச்சுதடா. அரிசி சோறு நானும் பார்த்து அநேக நாள் ஆச்சுதடா. குருபுத்திரன் டக்குனு சாப்பாடை விட்டு எந்திரிச்சான். ஏ சித்திரவல்லி, என் அப்பாவை கண்டறியாதவர் இன்னும் பாராமல் நீ படுத்திய கொடுமைக்கு இனி ஒரு நிமிடம் உன்னோடு நான் வாழ மாட்டேன். அப்பாவை ஒரு துளா தட்டை உருவாக்குறான். ஆமா. தூக்கி வச்சான். தோல்ல தூக்கி போட்டான். நேர கொண்டு வாரான். என்ன கொண்டு வாரான்? நேர கொண்டு வந்து. ஆமா. அப்பா என்னப்பா? இவன் தூக்கிட்டு வாரான். அப்ப சித்திரவல்லி சாபம் கொடுக்கா. ஏ குருபுத்திரா உன்னை நம்பி நான் வந்தேன். 6 மாத காலமாக என்ன அனாதையாக இந்த காட்டுக்குள்ளே வைத்து விட்டு உங்க அப்பா தான் பெருசுன்னா போற எந்த அப்பாவை நீ பெரிதென்று நினைத்தாயோ அந்த அப்பாவுக்கு கொல்லி வைக்க நீ இருக்க மாட்ட போன்ட்டா. சாபத்தை கொடுத்துட்டா. ஆள் தான் கொடுமைக்காரி. ஆமா. ஆனா அவ பத்தினி தானே. அவ சாபம் பலிக்குமா? கண்டிப்பா பலிக்கும். எந்த அப்பா பெருசின்னையோ அந்த அப்பாவுக்கு கொல்லி வைக்க நீ இருக்க மாட்ட போ அப்படின்னு சாபத்தை போனவன் விரும்ப மாட்ட போன்ட்டா. ஆமா. சாபத்தை கொடுத்துட்டா. பார்த்தான் குருபுத்திரன். நீ கொடுத்து எனக்கு பலிக்கவா போகுது. நான் அப்பாவை தூக்கிட்டு நடந்துட்டான். நான் நடந்து ஆமா கரெக்டா 6வது மாசம் அன்னைக்கு பிறக்கு அப்ப 5 கண் மாமுனிவர் குருபுத்திரன் கிட்ட கேட்காரு. என்ன கேட்காரு? அப்பா மகனே எனக்கு குடிக்க தண்ணி தாக எடுக்கு தண்ணி கொண்டு வாயே என்று கேட்க நேர சொர குடுக்கைய கையில் எடுத்தான். ஆனரங்கும் கசத்திலேயே வந்து தண்ணிய கோருதான். சொர குடுக்கைக்குள்ள தண்ணி போற சத்தம் யானை தண்ணி குடிக்க மாதிரி கேட்டுச்சு. குடுகுடுன்னு கேக்குது. தசரத மன்னம் பார்த்தா 1000வது உயிர் வந்து விட்டது என்று மேலிருந்து பானத்தை போட்டாரு. குருபுத்திரன் மார்புல பானம் பாய்ந்துச்சு. பாய்ந்தது. அப்பான்னு அபய குரலை கொடுத்தா. ஆத்து மணல்ல சாஞ்சா அந்த பானத்தை எடுத்து எழுதுதான். என் மீது பானம் போட்டவர் யாராக இருந்தாலும் என் அப்பாவுக்கு தண்ணி கொடுத்து விடுங்கள் என்று எழுதினான். தசரத மன்னன் கீழே இறங்கி வந்து பார்த்தாரு. யானைன்னு நினைச்ச இடத்துல ஒரு மனுஷன் செத்து கிடக்கா. அந்த ஈமச் சடங்குகளை முடித்தார். அந்த மணல்ல எழுதியிருந்தது போலவே சொர குடுக்கையில தண்ணீரை கோரினார். தண்ணியை கோரி வேற 5 கண் மாமுனிவரிடத்துல வந்து தண்ணியை கொடுக்க அப்பா குடிங்கள் என்று சொல்ல அப்பா என்ன இந்த சத்தம் என்னுடைய மகனுடைய குரல் அல்ல, குருபுத்திரன் குரல் அல்ல. நீ யாரப்பா என்று கேட்க அயோத்தி அரசன் சூரிய உல மன்னன் தசரத சக்கரவர்த்தி என்று சொன்ன உடனே நீ வந்திருக்கியப்பா. என் பிள்ளை எங்க நீ எதுக்கு வந்திருக்க? ஐயா என்ன 1000 உயிர்களை கொண்டால் அருமை மைந்தர்கள் பிறப்பார்கள் என்று சொன்னார்கள். 1000வது உயிர் யானை என்று நினைத்து
உங்கள் மகன் மேல நாம் பானத்தை போட்டு விட்டோம். தவறுதலாக பானத்தை போட்டு விட்டு உங்களுடைய மகன் மாண்டு விட்டார். மாண்டு விட்டார். ஏ தசரதா, ஏ தசரதா, என் பிள்ளைய கொன்னுட்டு நீ என் முன்னாடி வந்து நிக்கியடா. எனக்கே தண்ணி குடிக்க வந்திருக்கியடா. என் மகனை நீ கொன்றதனால ஆமா எப்படி என்னுடைய மகன் எனக்கு கொல்லி வைக்க உதவாமல் போனாரோ அதே மாதிரி ஆமா நாளைக்கு உனக்கு கொல்லி வைக்க உன் தளப்பிள்ள உதவ மாட்டான் போட்டார். ஓ அப்படின்ட்டு சாபத்தை கொடுத்துட்டாரு. அவர் கொடுத்த சாபம் தான். ஆமா தசரதன் சாகும் போது ஆமா எங்கள் ஐயா ஹரி ராமச்சந்திரன் காட்டுக்குள்ள நிப்பாரு, வனவாசத்துல நிப்பாரு. பரதாழ்வார் தானே எல்லாம் செய்வாரு, எல்லாம் அவர் தான் செய்வாரு. ஏ தசரதா, ஏ தசரதா, உனக்கு 4 குழந்தை பிறக்கும். 4 குழந்தை பிறக்கும். 4 பிள்ளைகள நல்ல மகன் 2 பேர் உதவ மாட்டான். 2 பேர் உதவ மாட்டான்ட்டாரு. யாரு யாரு? ராமரும் லட்சுமணரும் காட்டுக்குள்ள இருப்பாங்க. காட்டுக்குள்ள இருப்பாங்க. பரதனும் சத்ருகனும் தானே இறுதி சடங்கு செய்வாங்க. ஆமா ஆமா தசரதருக்கு. ஆமா பார்த்தா தசரத மன்னர். தசரத மன்னர் யாருக்கும் தெரியாத நமக்குள்ளே இருக்கட்டும், நமக்குள்ளே இருக்கட்டும், யார்ட்டையும் சொல்ல வேண்டாம். இவர் இப்படி சாபத்தை கொடுத்தாரு, நாக்க பிடுங்கினாரு. அந்த இடத்திலே 5 கண் மாமுனிவர் உயிரை விட்டார். உயிரை விட்டார். உடனே அவருக்கு ஈம சடங்குகளை செய்துவிட்டு சடங்குகளை செய்துவிட்டு அயோத்திமா நாட்டிலே வந்து புத்திரகாமிஷ்டி யாகத்தை வளர்க்க பாயாச கிண்ணத்தோடு ஒரு பூதம் பிறந்தது. ஒரு பூதம் பிறந்தது. 3 மனைவிகளுக்கும் சரி சமமாக பங்கிட்டு கொடுத்தான். இரண்டாவதாக ஒரு உருண்டை எடுத்தான், சுமத்திரையால் கையிலே கொடுத்தார். அந்த அருமை மனைவிமார்கள் 3 பேர்களும் அந்தோடு குளிமறந்து ஆகிலையால் சூழாகி அடிபுட்டியாக வயர்கள் நொந்து அழகு சித்திரை மாதம் நவமி என்ற திதியதிலே புனர்பூச நட்சத்திரத்தில் கோசலையால் திருவயற்றில் ஒரு ஆண் பிறக்க கைகேசி திருவயன்றில் ஆமா ஒரு ஆண் பிறக்க சுமித்திரையால் திருவயற்றில் சிம்ம லக்கணத்திலே 2 குழந்தைகள் பிறக்க அந்த அயோத்திமா நாடதிலே என்ன நடக்கின்றதோ அந்த அயோத்திமா நாடதிலே அதிர்ஷ்டகுரு அந்த கோசலையால் பெற்ற குழந்தைக்கு பெயர் நாமம் கொடுக்கின்றார். அரம்பையார்கள் குலவை போடு அகிலமெல்லாம் நடுநடுங்க மங்கையார்கள் குலவை போடு வானிலாமும் நடுநடுங்க கோசலையால் பெற்ற பிள்ளை ராமன் என்று பரதாழ்வார் என்று சொல்லி சுத்திரையால் பெற்ற பிள்ளைக்கு சத்துருக்க மகராய லட்சுமான பெருமாள் என்று நாமம் கொடுப்பார். அம்பிகையே சீதையம்மா ஹரிராம ரகுராம ஆடி போடுவார் வேட்டி பண்டாரமே அயோத்திமா நாடாதிலே வந்த தெய்வம் ஐயா நிறம் பச்சை நீரும் பவள நீரும் பவள செவ்வாய் உதட்டாளே நன்னே தானே பச்சை நீரோ பாதி நீரோ பவள நீரோ ராமா
நாள் பள்ளி கொண்டு பள்ளி கொண்டு ஐயா பள்ளி கொண்டு பள்ளி கொண்டு என் திருமாலே எங்கள் ஐயா அண்ணன் அண்ணே ராணாடே நானே ராணாடே ராணாடே தாங்கரையால் வென்றமாயே பெற்றமாக ஐயா பெற்றமாயே பெற்றமாக எங்கள் ஐயாவே வாழணுமா அண்ணன் அண்ணே ராணாடே நானே ராணாடே ராணாடே அண்ணனும் நல்ல தம்பியுமா தம்பியுமா அண்ணனும் தம்பியுமா தம்பியுமா அடி விளையாடு வந்தவாறு அண்ணன் அண்ணே ராணாடே நானே ராணாடே ராணாடே அயோத்தி மாநாடதிலை நாடதிலே அழகு தசரத மன்னன் பெற்ற மக்கள் பெற்ற மக்கள் அண்ணன் தம்பி 4 பேர்களும் 4 பேர்களும் என் அண்ணன் தம்பி 4 பேர்களுக்கும் மூத்த மகன் எங்கள் ஐயா அந்த ஹரிராமச்சந்திரன் ஹரிராமச்சந்திர அவர் என்ன அழகா இருக்காரு என்ன அழகா இருக்காரு பாதி நிறம் பச்சை நிறம் பாதி நிறம் பவள நிறம் பாதி நிறம் பவள நிறோ பவள செவ்வாய் உதட்டழகு பவள செவ்வாய் உதட்டழகு 3 நாம பொட்டழகு எங்கள் ஐயா இந்த முகில் வர்ண பெருமாளுக்கு இந்த முகில் வர்ண பெருமாளுக்கு யாருக்கு யாருக்கு இந்த நாடார் ஓரிமான நகரத்திலே நன்னகரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாரே என் வரத்துக்கார ஆமா ஹரிராமச்சந்திரன் இந்த ஹரிராமச்சந்திரன் விளக்கு முகமாக வந்து ஆமா நாமளை வாழ வைக்க வந்த எங்கள் ஐயா இந்த ஹரிராமச்சந்திரன் இந்த ஹரிராமச்சந்திரன் அவர் என்ன அழகா இருக்காரு என்ன அழகா இருக்காரு இட்ட நாமம் 21 ஆமோ ஒட்ட நாமம் 96 96 ஏ ராமா ராமா அயோத்தி மாம் பட்டணத்திலே பட்டணத்திலே அண்ணன் தம்பி 4 பேர்களும் 4 பேர்களும் அவர் என்ன அழகோடு இருக்கிறார்கள் என்ன அழகாக இருக்கிறார்கள் கோசலை கைகேசி சுமத்தரை சுமுத்திரை 3 மனைவிமார்களும் ஆமா சித்திரை மாதம் ஆமோ அழகான பிறவி அழகான பிறவி சித்திரை மாதம் நவமி திதி என்று நவமி திதி அன்று ஹரிராமர் பிறந்தது சித்திரை மாதம் நவமி அன்னைக்கு நவமி அன்னைக்கு ஆயர்பாடியில கோபால கண்ணன் பிறந்தது ஆமா ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரத்தில் கல் அறைக்குள்ள இருட்டு மண்டபத்துக்குள்ள ஆமா நடு சாமம் 12 மணிக்கு பிறந்தாரு கோபால கண்ணன் கோபால கண்ணன் கோசலையால் வயிற்றில் ஆமா சித்திரை மாதம் நவமி திதி என்று நவமி திதி அன்று புனர்பூச நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் கருக்கடக லக்கணம் கருக்கடக லக்கணம் புனர்பூச நட்சத்திரம்னா ஆமா பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க பிறந்தவங்க அவரவர் வீட்டுல இருக்கவே மாட்டாங்க வீட்டுல இருக்கவே முடியாது சொந்த வீட்டுல இருக்கிறத விட ஆமா அடுத்த வீடு இல்லன்னா காடை மேடைன்னு அலையத்தான் செய்யணும் ஆமா சாமான அள்ளிட்டு அலையத்தான் செய்யணும் அதான் பாருங்க என்ன அதே மாதிரிதான் என்ன சாஸ்தாவும் அப்படித்தான் சாஸ்தாவும் அப்படித்தான் அதே மாதிரி ஆமா சாஸ்தா இருக்க இடத்த பாருங்க எல்லாம் காட்டுக்குள்ளதான் இருக்கும் கூடுமான வரைக்கும் மக்கள் நடமாட்டம் இல்லாத இடமா தான் இருக்கும் 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 பெரும்பாலும் சாஸ்தா கோயில் காட்டுக்குள்ளதான் இருக்கும் காட்டுக்குள்ளதான் இருக்கும் ஆகையினால் என்ன புனர்பூச நட்சத்திரத்திலே நட்சத்திரத்திலே என் பூமி ஆள வந்த எங்க பொன்னு ராமச்சந்திர பொன்னு ராமச்சந்திர அப்படியே அவதாரம் எடுத்திருக்காரு இருக்காரு அந்த அயோத்தி மாமண்டலத்திலே அயோத்தி மாவட்டணத்திலே ராமச்சந்திர அவதாரம் எடுத்தார் என்று எடுத்தார் என்று அந்த அயோத்தி நாடங்க எப்படி இருக்கு பாருங்க எப்படி இருக்கின்றது பட்டமரோம் பால் சோரிய பால் சோரிய பால் சோரிய பால்சோரிய பால்சோரிய பவளமாரோ நெய் சோரிய நெய் சோரிய நெய் சோரிய அட்டமரம் பால்சோரிய 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 பவளமாரோ நெய் சோரிய நெய்ஜோரிய நெய்ஜோரிய
என்ன இப்போ வாய கவனிக்கணும். அந்த அயோத்தி மாநாடதிலை நாடதிலே அதி ராமச்சந்திரன் வந்து பிறந்தார் என்று பட்டமரம்பால் சொரிய பவளமரமனை சொரிய பவளமரனை சொரிய பூக்காத மரங்கள் எல்லாம் அமோ பூத்து மிக குலுங்கிடுமா பூத்து மிக குலுங்கிடுமா ஹரி ராமச்சந்திரன் பிறந்தார் என்று காய்க்காத மரங்கள் எல்லாம் காய்த்து மிக குலுங்கிடுமா அழகு அயோத்தி மாம்பட்டணத்திலே இந்த அயோத்தி மாம்பட்டணத்திலே வந்தவருக்கு பால் பணம் செலவு செய்து வராதவருக்கு சீனி பழம் செலவு செய்து அந்த அயோத்தி மாநாடானது அயோத்தியில வந்து நாடு ஜெகஜோதியா இருக்குன்னா ஆமா வந்து பிறந்திருக்கிறது யார் பிறந்திருக்கா? யாரையா பிறந்திருக்கா? ஹரி ராமச்சந்திரன். ஆமா பால்கடலிலே பள்ளி கொண்ட பச்சம்மாள் நாராயணன் வந்து பிறந்திருக்காரு. ஆமா அப்ப நாடு சும்மா இருக்குமா? பட்டமரம் பால் சொரிய பவளமரம் நெய் சொரிய மாதம் 3 மழை பொழிந்திடுமா? ஆமா அடே அப்பா என்னைக்கும் இல்லாத ஆரவாரம். ஆமா அயோத்தி நாட்டுல தவம் இருந்து பெற்றிருக்காரு. ஆமா 1 இல்ல 2 இல்ல 1000 உயிர்களை கொன்று ஆமா ஒரு உயிரை வாங்கிட்டு வந்திருக்காரு. ஒரே ஒரு பிள்ளையை வாங்கிட்டு வந்திருக்காரு. பிள்ளை இல்லாம இருந்து ஆமா கண் தெரியாம இருந்து ஆமா பாதியில கண்ணு தெரிஞ்சா நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். எப்படி சந்தோஷமா இருக்குமோ அதே மாதிரி ஆமா அந்த பிள்ளை இல்லாத ஜடதற்கு பெருமாள் வந்து பிறந்திருக்கா. அந்த மதலை இல்லாத ஜடதற்கு வரும் பிறந்திருக்கா. அந்த குழந்தை இல்லாத ஜடதற்கு குழந்தை இல்லாத ஜடதற்கு கோபாலம் பிறந்திருக்கா. பிள்ளை இல்லாத தசரதற்கு ஆமா எம்பெருமாள் வந்து பிறந்திருக்கார். பெருமாள் பிறந்திருக்காரு. மதலை இல்லாத தசரதற்கு மாயர் ராமன் வந்து அவதரித்திருக்கிறார். குழந்தை இல்லாத தசரதற்கு ஆமா யாரு கோபாலன். இந்த கோபால கண்ண கோதண்ட ராமன் வந்து அவதரித்திருக்கிறார். அப்ப அயோத்தி நாடு ஜெகஜோதியா இருக்கு மினுங்குது. ஒரு பக்கம் அன்னதானம் ஒரு பக்கம் சொர்ணதானம் ஒரு பக்கம் கோதானம் ஒரு பக்கம் குடிதானம் ஒரு பக்கம் குடினா நீ நினைக்க குடி இல்ல. ஆமா வீடு ஆமா ஒரு பக்கம் வஸ்திரதானம் வஸ்திரம்னா என்ன? உடைகள். ஆமா 32 வகையான தான தர்மங்கள் நடக்கு என்ன நடக்கு? அயோத்தி பட்டணத்திலே 32 வகையான ஆமா தான தர்மங்கள் நடக்கும் போது ஆமா அந்த அயோத்தி நாடானது ஜெகஜோதியா இருக்கு பார்த்தார். ஆமா யாரு குலகுருவாகப்பட்ட வசிஷ்ட குரு வந்தார். 4 தொட்டில உருவாக்கினார். 4 தொட்டிலையும் ஆமா 4 பிள்ளைய வரக்கூடாது. 4 பிள்ளைய ஆமா தனித்தனியா போட்டு ஆமா தாலாட்டு எதுக்கு படிப்பாங்க? எதுக்கு? பிள்ளைய தூங்க வைக்கிறதுக்கு. ஆமா உனக்கு உங்களுக்கு தாலாட்டு படிக்க தெரியுமா? படிப்பாங்களா? அப்படியா? யூடியூப் அதான பார்த்தேன். ஆமா ஏமாலாம் யூடியூப்ல பாட்டு போட்டு விட்டா போதும். அது பாட்டுல பிள்ளை உறங்கிரும். ஆமா யூடியூப் இருக்குல்ல இப்போ. ஆமா இப்ப தாலாட்டெல்லாம் யார் படிக்க? அது அந்த காலம். ஆமா இப்பெல்லாம் யூடியூப். அந்த காலத்துல பிள்ளைங்க கேட்டு உறங்குச்சு. சரி இந்த காலத்துல பிள்ளைங்க பார்த்து உறங்குது. கண்டிப்பா. ஆமா சரி. ஆனால் ஹரி ராமச்சந்திரன் ஆமா
அண்ணன் தம்பி 4 பேர்களையும் 4 பேர்களையும் அந்த சப்பர மஞ்ச தொட்டிலே கிடத்தி யாரு யார் யாரு என் சீதாதேவி. ஆமா சீதாதேவி பிள்ளை வளைக்கிறதுக்கு தானே பிறந்திருக்காரு. கோசலை ஆமா கைகேசி சுமுத்திரை 3 மனைவிமார்களும் 3 மனைவிமார்களும் அருமை பாலகர்கள் 4 பேர்களையும் அந்த சப்பர மஞ்சள் தொட்டிலே போட்டு குழந்தைய தொட்டிலே போட்டு ஆமா அப்படியே தாலாட்டு படிக்க. ஆமா 4 பிள்ளைக்கும் 4 தொட்டில். 4 தொட்டில் தனித்தனி தொட்டில். அம்மா அப்படியே தொட்டில்ல போட்டு தாலாட்டு படிக்காங்க. எப்படி தாலாட்டு படிக்காங்க? எப்படி எப்பா படிக்கின்றார்? தென்றல் வந்து வீசாதோ தெம்மாங்கு பாடாதோ ஐயா தென்றல் வந்து வீசாதோ தெம்மாங்கு பாடாதோ செல்ல மகன் கண்களிலே நின்று விளையாடாதோ தென்றல் வந்து தெம்மாங்கு பாடாதோ ஐயா பாடு போல நிலவடிக்க பரமசிவம் வந்த அடிக்க பாடு போல நிலவடிக்க பரமசிவம் வந்த அடிக்க பரமசிவர் அடிக்கும் பந்தை பதிலடிக்க பிறந்த கண்ணோ தென்றல் வந்து செல்ல மகன் கண்களிலே நின்று விளையாடாதோ ஈக்கி போல நிலவடிக்க இந்திரனார் வந்த அடிக்க ஈக்கி போல நிலவடிக்க இந்திரனார் வந்த அடிக்க இந்திரனார் அடிக்கும் பந்தை எதிர்த்தடிக்க பிறந்த கண்ணோ தென்றல் வந்து செல்ல மகன் ஐயா தென்றல் வந்து வீசாதோ தெம்மாங்கு பாடாதோ செல்ல மகன் கண்களிலே நின்று விளையாடாதோ தென்றல் வந்து வீசாதோ ஐயா கோபாலம் பரம்பரையில் வந்துதித்த கண்ணேனியோ ஐயா சூரிய குளமதையோ தலைக்க வைக்க வந்தவரே ஐயா தலைக்க வைக்க வந்தவரே சொல்லழகாரி ராமா நீயும் போய் கண்ணூரங்கே தென்றல் வந்து ஐயா தெம்மாங்கு பாடாதோ ஊருக்கு மத்தியில வந்தாத உரையினரா என் மகனே ராமா ராமா லட்சுமணா பரதா சத்ருக்கா அயோத்தி நாள்ட ஆள வந்த என் அழகு கண்மணிகளே ஐயா என்ன ஊருக்கு மத்தியில வச்சாத உரைகிணறு உரைகிணற்றில் தண்ணி எடுக்க உலகளந்தான் நீ திரைவோ மகனே ஏ ராமா ஆத்துக்கு அந்த பூரம் அழகான வண்ணி மாறோ ஆத்துக்கு அந்த பூரம் அழகான வண்ணி மாறோ வன்னி மர நிழலில்
தாளை பூக்கும் ஆயிரமா தாளை ஒரு மரமா தாளை பூக்கும் ஆயிரம் ஐயா தாளை ஒரு மரமா தாளை பூக்கும் ஆயிரமா தாளை ஒரு மரமா ஆரிரரிராரோ தாளை சுத்தி பூவெடுக்கும் தங்க மகன் நித்திரை தென்றல் வந்து வீசாதோ தெம்மாங்கு பாடா ஐயா தெம்மாங்கு பாடாதோ கண்களிலே திரி வந்து கூறாதோயே. உனக்கு வாழை ஒரு மரமா வாழை பூக்கும் ஆயிரமா தாளை ஒரு மரமா ஆரிராரோ தாளை பூக்கும் ஆயிரம் ஐயா வாழை ஒரு மரமா வாழை பூக்கும் ஆயிரமா தாளை ஒரு ஆரிரரிராரோ தாளை பூக்கும் ஆயிரமா வாழை சுத்தி பூவெடுக்கும் வருணக்கிளி நீ ஓரங்கு தென்றல் வந்து வீசாதோ தெம்மாங்கு பாடா ஐயா தெம்மாங்கு பாடாதோ என் மகனே என்ன என்ன ஐயா என்ன தாளை ஒரு மரமான் தாளை பூக்கும் ஆயிரமா தானை பூக்கும் ஆயிரம்மா தாளம்பூவ வரைக்க வந்த ஆமா என் தல மகனே நீ உறங்கு நீ உறங்கப்பா என்ன தலைமகனே நீ உறங்கு நீ உறங்கு வாழை ஒரு மரமா ஆமா வாழை பூக்கும் ஆயிரமா ஆயிரம்மா வாழை சுத்தி பூவெடுக்கும் என் வருண கிளி நித்திரை போ ஆமா என்னய்யா என்ன என்னய்யா என்ன சொன்ன நீங்க என்ன சொன்னீங்க நித்திரை போ ஓ நித்திரை போ அப்படின்னா என்ன அர்த்தம் தூங்கு போ தூங்கு தூங்குங்க தூங்குங்கிறான் தாளாட்டுனா அப்படிலாம் இருக்கணும் நீங்க இப்ப தாளாட்டுனா பால் போல் நிலவடிக்க நிலவடிக்க பரமசிவம் வந்தடிக்க பந்த அடிக்க பரமசிவம் அடிக்கும் பந்தை பதிலடிக்க பிறந்த கண்ணோ பிறந்த கண்ணோ நித்திரை போ நித்திரைக்கு போ ஈக்கி போல் நிலவடிக்க நிலவடிக்க மொத பந்தி முடிஞ்சிட்டு ஆமா இந்திரனார் பந்தடிக்க இந்திரனார் பந்தடிக்க இந்திரனா அதான் ஆத்துல இருந்து அரகரா பாடினாலும் சுவாத்துல இருக்காரன் சொக்கநாதர் அம்மையா அதனால் கோயிலுக்கு வரணும் ஆமா சாமியை கும்பிடணும் சாப்பிடணும் போகணும் ஆமா அதனால் என்ன என்ன ஈக்கி போல் நிலவடிக்க இந்திரனார் பந்தடிக்க பந்தடிக்க இந்திரனார் அடிக்கும் பந்தை எதிர்த்தடிக்க பிறந்த கண்ணோ பிறந்த கண்ணோ அந்த காலத்துல என்ன என்ன தாய்மார்கள் ஆமா பெரிய பெரிய பணக்காரங்க வீட்டுல சரி சப்பரமஞ்ச தொட்டில் தொட்டில் எப்படி தொட்டில் சப்பரமஞ்ச தொட்டில் சப்பரமஞ்சம்னா எப்படி இருக்கும் பாத்திருக்கீங்களா எப்படி இருக்கும் நல்ல செவ்வகமா ஆமா தேக்கு மரம் இல்லைன்னா சந்தன தேக்கு சந்தன தேக்கு சந்தன மரத்துல சரி அப்படியே ஒரு தொட்டில உருவாக்கி அப்படி உருவாக்கி பணக்காரர்கள் பிள்ளைய தொட்டில போட்டு தாய்மார்கள் பக்கத்திலேயே இருப்பாங்க இருப்பாங்க எதுக்கு தாளாட்டதுக்கு தாளாட்டிக்கிட்டு பிள்ளை அழுதாலும் பிள்ளைய பாக்குறதுக்கு ஆமா பெரிய பெரிய பணக்காரங்க வீட்டுல ஆமா அந்த காலத்துல அரண்மனைகள்ல ஆமா ஆனா நானும் அடிக்காரு பாருங்க கட்டக்காருக்கு அந்த சைடு மைக்கு பிடிச்சுக்கிட்டு இருக்காரு பாருங்க ஆமா தாடி மீசையுமா ஆமா நாங்க ரெண்டு பேரும் எங்க வளர்ந்தோம்னு தெரியுமா எங்க வேலைக்கிற மூட்டு தூர்லயா வேலைக்கிற மரத்துலதான் எங்களை தொட்டில் கட்டி போட்டு அதாவது அதுலதான் வளர்த்தாங்க என்ன கொஞ்சம் கஷ்டப்பட்டவங்க வேலைக்கு போறவங்களா இருந்தா சரி இப்ப களை எடுக்க போறவங்க நாத்து நட போறவங்க அம்மா அப்படி ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா என்ன செய்வார்கள் அம்மாவுடைய சேலையில அம்மா தொட்டில கட்டி அதுக்கு உள்ள அந்த பிள்ளைய போட்டு ஆமா உறங்க வச்சுட்டு போவாங்க பணக்கார வீட்டுல தாய் பக்கத்திலே இருப்பா டக்குன்னு பிள்ளைய தூக்கி ஏதாவது 1-2 நாளும் பாத்துக்கிடலாம் ஆனா என்ன எதுக்கு அம்மாவோட சேலை இல்லைன்னா தாய் மாமனோட வேட்டியில தான் தொட்டில் கட்டுவாங்க ஆமா எதுக்கு கட்டுதாங்க எதுக்கு அம்மாவுடைய சேலையில தொட்டில் கட்டினா தான் ஆமா அந்த வாசனை அம்மாவுடைய அந்த மனம் அந்த சேலையில இருக்கும் ஆமா அப்ப அந்த பிள்ளை நினைக்குமா ஆமா நம்ம அம்மா நம்ம பக்கத்துல தான் இருக்கா அப்படின்னு நினைத்து அந்த பிள்ளை நம்பி அசந்து உறங்கும் அதனாலதான் ஆமா அம்மாவுடைய சேலையில தொட்டில் கட்டி போட்டிருக்காங்க ஆனால் என்ன இந்த காலத்துல அப்படியா அப்ப மாமா வேட்டி எடுத்து எதுக்கு தொட்டில் கட்டி அந்த குழந்தை எதுக்கு படுக்க போடுதாங்க எதுக்கு
ஓடுதாங்க. தாய்க்கு அடுத்து சரி. தாய் மாமன். தாய் மாமன். தாய் மாமன். ஆமா. தாய் மாமனும் தாயும் ஒண்ணுதானே. ஒண்ணுதான். அதனாலதான் தாய் மாமன் வேட்டியில தொட்டில் கட்டுவாங்க. ஆமா. அதுவும் இல்லாம பிள்ளைக்கு உரமும் விழாது, சீர் தட்டாது. தட்டாது அப்படின்னு ஒரு நம்பிக்கை. ஆமா. அப்படி தொட்டில கட்டி போட்டு அந்த அம்மாவோட வீட்டுக்காரரு என்ன வீட்டு திறனை விட்டு எந்திரிச்சு நடந்து வேற வேலைக்கு போக மாட்டாரு. அவர் உழைப்பு ஒத்துருவா இருக்காது. ஆமா. ஆனாலும் அந்த பிள்ளைகிட்ட விட்டு கொடுக்காம தாளாட்டுவாங்க. எப்படி தாளாட்டுவாங்க? அப்பாவை புகழ்ந்து பேசி தாளாட்டுவாங்க. ஆமா. எப்படி தாளாட்டுவாங்க? எப்படி ஐயா? ஆரீரரீராரோ ஐயா, ஆரீரரீராரோ ஐயா, ஆரீரரீராரோ ஐயா, ஆரீரரீராரோ மல்லி விற்ற உடல் உனக்கு கொலுசு வாங்கி வருவாரடா. சேலத்தில கூடாரமா ஐயா, செண்பகப்பூ வியாபாரமா. அவருக்கு சேலத்தில கூடாரமா, அவருக்கு செண்பகப்பூ வியாபாரமா. அவர் செண்பகப்பூ விற்ற உடல் அப்பா உனக்கு சேலை வாங்கி வருவாரடா. அப்பா 5 பைசாவுக்கு உழைக்க மாட்டாரு. ஆமா. ஆனா என்ன அப்பாவுக்கு 5 பைசாவுக்கு அப்பா உழைக்க மாட்டாரு. உழைக்க மாட்டாரு. ஆமா. என்ன அப்படி 5 பைசாவுக்கு அப்பா உழைக்க மாட்டாரு. ஆமா. அவரை தூக்கி வச்சு பேசுவா, பிள்ளைகிட்ட விட்டு கொடுக்காம பேசுவா. கொல்லத்துல கூடாரமா. கூடாரமா. உங்க அப்பாவுக்கு கொத்தமல்லி வியாபாரமா. வியாபாரமா. கொத்தமல்லி வித்தவுடன் அப்பா உனக்கு கொலுசு வாங்கிட்டு வருவாருடா. அவனுக்கு கொலுசு வாங்கிட்டு வருவாரப்பா. நீ நினைச்சுக்கிட்டே தூங்கு. தூங்கு. மதுரையில கூடாரமா. ஆமா. உங்க அப்பாவுக்கு மல்லிகைப்பூ வியாபாரமா. உங்க அப்பனுக்கு மல்லிகைப்பூ வியாபாரமா. மல்லிகைப்பூ வித்தவுடன் அப்பா உனக்கு மாலை வாங்கி வருவாருடா. மாலை வாங்கி வருவான்டா. மகனே நீ உறங்கு. சேலத்துல கூடாரமா, செண்பகப்பூ வியாபாரமா. சேலத்துல கூடாரமா, செண்பகப்பூ வியாபாரமா. செண்பகப்பூ வித்தவுடன் ஆமா அப்பா உனக்கு ஆமோ கிழுக்கு வாங்கி வருவாருடா. சிலுக்கு வாங்கி வருவாருடா. சிலுக்கு இல்ல கிழுக்கு. கிழுக்கு. என் செல்ல மகனே நீ உறங்கு. அது சிலுக்குன்னு ஐயா சொல்லுவாங்க. சிலுக்கு செத்து வருஷம் என்ன ஆகுது? ஆமா. சிலுக்கு வாங்கி கொண்டாந்து பிள்ளை கொடுத்தா தான் நல்லா இருக்கும். சிலுக்கு ஞாபகமா தான் இருக்கு. போன வாரம் அந்த படம் பாத்துருக்காப்ல. பிள்ளைய வளர்க்கும் போதே சிலுக்குன்னு சொல்லி வளர்க்கணும். ஆமா. அப்பதான் பிள்ளை ரொம்ப அழகா வளருவான். ஆனால் அப்பாவுக்கு அப்படி உழைப்பு இருக்காது. இருந்தாலும் அப்பாவை அப்படி தூக்கி வச்சு தாளாட்டுவா. தலையில தூக்கி வச்சு தாளாட்டுவா. ஆனா இப்ப அப்படியா? என்ன பிள்ளைய அடிக்கதே எப்படி உள்ளோம்? எப்படி உள்ளோம்? உங்க அப்பனை வச்சு 5 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. 5 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. என் அப்பனுக்கு தப்பாம வந்து பிறந்திருக்கிய. என் உயிரை வாங்குறதுக்குனே வந்து பிறந்திருக்கியன்னு பிள்ளைய சொல்லி அடிப்பான். அப்படித்தானையா சொல்லணும். தப்பாம தானே பிறக்கணும். ஆனா ஆமா பார்த்தா
என்ன தாளாட்டுனா அப்படி இருக்கணும். அப்படி இருக்கணும். ஆனா இப்ப அப்படியா? இப்ப அப்படியா? அதாவது என்ன அந்த காலத்துல ஒரு தெருவுக்கு ஒரு கிழவி இருப்பா. ஒரே ஒரு கிழவி இருக்கும். எதுக்கு? ஆமா, குடும்பத்தெல்லாம் கெடுக்க. சிசிடிவி கேமரா. அதுக்கு இல்லையா? ஆமா, இந்த காலத்துல எல்லாம் சிசிடிவி கேமரா. ஆமா. அந்த பாட்டிக்கு வந்து கண்ணு தெரியலன்னு நம்ம என்னைக்குமே நினைக்க கூடாது. நினைக்கவே கூடாது. இப்படியே கண்ணை சுருக்கிக்கிட்டே பாக்கும் பாட்டி. பாக்கும் பாக்கும். எந்த தெருவுல யார் வாரா, எந்த வீட்டுக்கு யார் போறா, யாரு போறா, பைக்கு உள்ள என்ன இருக்கு, என்ன இருக்கு, கொண்டு போறது மஞ்ச பையா இருக்கும். ஆமா, மஞ்ச பைக்குள்ள என்ன கொண்டு போறாங்கிறது வரைக்கும் கரெக்டா பாட்டி மோப்பம் பிடிச்சு சொல்லிரும். கரெக்டா அடிச்சிரும். ஆமா ஆமா. ஏதாவது ஒரு பிரச்சனைனா அந்த பாட்டிட்ட போய் விசாரிச்சா அத்தனை உண்மையும் வந்துரும். வந்துரும் வந்துரும். பாட்டி அதுக்கும் இருக்கும். ஆமா. அந்த பாட்டி தொட்டில பிள்ளைய போட்டு தாளாட்டுனா, தாளாட்டுனா அந்த தெருவுல இருக்க குழந்தை அத்தனையும் உறங்குமா. வெத்தலை பாக்கா இருக்குமா. ஆமா. என்னையா? வெத்தலை வச்சா இருக்குமா. எது? பாட்டி தாளாட்டுனா. யாரு சொல்லுதா? யாரு? உருக்காரு சொல்லுதாரு. ஆனா ஆமா, பாட்டி தாளாட்டினா அந்த தெருவுல உள்ள பிள்ளை அத்தனையும் உறங்கும். உறங்கும். அந்த காலத்துல இப்ப அப்படியா? இப்ப அப்படியா? அந்த காலத்துல 10 பிள்ளைய பெத்து ஒருத்தி வளர்க்கறதும் சரி. சரி. இப்ப ஒரு பிள்ளைய வளர்க்கறதுக்கு 10 பேர் தேவைப்படுது. தேவைப்படுது தேவைப்படுது. ஏ அப்பா, அடே அப்பா, சேட்டன்னா சேட்டா. என்ன சேட்டையா? என்ன தெரியுமா? என்ன? ஒரே ஒரு விஷயத்தாலதான் பிள்ளைய சமாளிக்க முடியும். முடியும் முடியும். அது 5 மாச பிள்ளையில இருந்து ஆமா 5 வயசு பிள்ளை வரைக்கும் பிள்ளை வரைக்கும் செல்போனை கையில கொடுத்துட்டா போதும். போதும் போதும். அம்மா வேண்டாம், வேண்டாம், அப்பா வேண்டாம், வேண்டாம், தாய் மாமா வேண்டாம், வேண்டாம், பாட்டி வேண்டாம், தாத்தா வேண்டாம், சோறு வேண்டாம், யாருமே வேண்டாம், வேண்டாம். என்னைக்கு இந்த செல்போன் வந்துச்சோ வந்துச்சோ அன்னைக்கே மாமனாருக்கும் மாமியாருக்கும் வேலை இல்லாம போச்சு. வேலையே இல்ல. எதுக்கு? ஆமா, பிள்ளைய வளர்க்கறதுக்காகவே பாட்டிமார்களை வீட்டோட வச்சிருப்பாங்க. வச்சிருப்பாங்க. இந்த செல்போன் வந்துச்சு. ஆமா, பாட்டிமாரெல்லாம் பாதியிலே காலி. அனாத ஆசிரமம். அனாத ஆசிரமம் ஒண்ணு. ஆமா, 80 வயசு வரைக்கும் இருக்க வேண்டிய பாட்டி 70லயே பாஸ் ஆயிரும். சோழிய முடிச்சிருந்தாங்க, தலைவணி வச்சு அமைக்கிருந்தாங்க. நீ உன் மாமியார் அப்படித்தான் கொண்டிருப்பேன்னு நினைக்கிறேன். பிளான் போட்டா மிஸ் ஆயிட்டு. ஆனால் என்ன பாட்டி தாத்தா கதை சொல்லி கதை சொல்லி ஆமா நல்ல கதையா சொல்லி கொடுத்து வளர்ப்பாங்க வளர்ப்பாங்க. அந்த பிள்ளை தான் போன தள்ளிக்கிட்டே இருக்க. ஆமா, அதுக்கு என்னத்தை பார்க்குன்னு யாருக்கு தெரியும்? நம்மளுக்கு கூட தெரிய மாட்டேங்குது. பிள்ளை சாப்பிடாத வை. ஆமா, ஒரு பாட்டு, ஒரே ஒரு பாட்டு தான், ஒரே ஒரு பாட்டு தான். உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு, கத்தரிக்காய் கூடையில தூங்க போச்சு. அவ்வளவுதான். உருளைக்கிழங்கு மாதிரி அடிக்காரு. அந்த உருளைக்கிழங்குலயே பிள்ளை உறங்கிரும். ஆமா ஆமா, அப்படித்தானே போய்கிட்டு இருக்கு. அப்படித்தான் போகுது. என்ன பண்ண? சாப்பிடணுமா செல்லு, தூங்கணுமா செல்லு. ஆமா, அந்த காலத்துல வெளியே விளையாண்டுகிட்டு இருக்கவன அடிச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு வருவாங்க. வருவாங்க. இப்ப வீட்டுக்குள்ள இருக்கவன அடிச்சு வெளியே 10 நாளும் போக மாட்டான். ஏன் வெளியே போய் விளையாட. ஆமா, அப்படினாலும் போக மாட்டான். என்னைக்கு இந்த கொரோனா வந்துச்சோ, ஆமா, ஆன்லைன் கிளாஸ்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அதோட இந்த நாடு நாசமன்னா போச்சு. ஆமா, ஒரே ரீல்ஸ் தான். தாளத்துல கிடக்கவனுக்கு ஆனா அவனா தெரிய மாட்டேங்குது. தமிழ்ல எழுதி இருக்கதே தெரியல. ஆமா, ஆனா இன்ஸ்டாகிராம்ல 70K ஃபாலோவர்ஸ். ஆனா அவனா அத்த பொண்ணா பாரன்னாண்டா படிக்கான். ஆனா அவனா தெரியாது. ஆமா, இன்ஸ்டாகிராம்ல 70,000 பேர் ஃபாலோவர்ஸ். என்ன பண்ண தெரியுமா? அவங்க பண்ணின மெசேஜ வாசிக்க தெரியாது. நாடு நாசமன்னா போயிட்டு இருக்கு. ஆகையினால் நல்ல வேளை அப்துல் கலாம் 4 வருஷத்துக்கு நினைச்சு கூட பார்க்கலையப்பா. ஆனா அப்துல் கலாம் 5 வருஷத்துக்கு முன்னாடியே செத்துட்டாரு, இறந்துட்டாரு. இல்லன்னு வை. ஆமா, இவர் இப்ப சூசைடே பண்ணிருப்பாரு. ஏன்னா அப்படித்தானே போய்கிட்டு இருக்கு நாடு. ஆமா, ஆனால் என்ன என் தாயாகப்பட்ட ஆமோ கோசலையால் திருவயற்றில் பிறந்த எங்கள் ஐயா இந்த கோதண்டராமன் இளைய பெருமாள் அந்த லட்சுமணன் பெருமாள் பரதாழ்வார் சத்ருக்க மகராஜன். ஆமா, 4 பேரையும் தொட்டில்ல போட்டு ஆமா தாளாட்டு பாட்டு படிக்காங்க. படிச்சு ஆமா உறங்க வச்சு பாக்க ராமச்சந்திரன் உறங்கிட்டாரு. பரதாழ்வார் உறங்கியாச்சு. யாரு? இளைய பெருமாள். ஆமா, முழிச்சிட்டு இருக்காரு. ஆமா, சத்ருக்க மகராஜன் உறங்கியாச்சு. லட்சுமண பெருமாள் மட்டும் தொடர்ந்து அழுதுகிட்டே இருக்காரு. கியான்னு அழுதுகிட்டே இருக்காரு. கியான்னு அழுதாரா? ஆமா, அது என்னையா கியான்னு சவுண்ட் அப்படி வரும்யா? குழந்தை குவான்னு அழுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இல்ல, கியான்னாலும் இது என்ன கியான்னு அழுதாங்க. ஆமா, ஆனால் என்ன லட்சுமண பெருமாள் ஆமா தூங்காம இந்த ஆச்சார பந்தலிலே அழகான வில்லிசை மேடையில் எங்கள் ஐயா இந்த நாடார் ஓரிமான நகரத்திலே ஹரி ராமச்சந்திரனுக்கு ஆமா கோயில் திருவிழா நடந்து கொண்டிருக்கும் பொழுது இன்னைக்கு ஆமா என் மருமக அன்பு மருமகனுக்கு பிறந்த நாள். யாரு என்ன பேரு தெரியுமா ஐயா? என்ன பேரு? ஸ்ரீராமன். அவர் பேரும் ராமரு. என் பேரும் ராமரு. என் மருமகன் பேரும் ராமரு.
ராமர் 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 எங்க பார்த்தாலும் ஒரே ராமரா தான் இருக்கு. ராமரா தான் இருக்கணும். ஆகையினால் அம்மா என்ன ஸ்ரீராமர் அவர்களுக்கு ஸ்ரீராமன் அவர்களுக்கு ஆமா எங்களுடைய ஆமா ராமர் முருகேசன் வில்லிசை கலைக்குழு சார்பாக ராமர் முருகேசன் வில்லிசை கலைக்குழு சார்பாக மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகையினால் என்ன எங்கள் ஐயா இந்த ஹரிராமனுடைய அருளாலை வாழையடி வாழையாக வளர்முருகன் சன்னதி போல் கல்வி தழைக்க வேண்டும். ஆமா காலமெல்லாம் புகழ் ஓங்க வேண்டும் என்று ஆமா ஹரிராமனுடைய அருளாலே வாழ்க வாழ்க என்று வாழ்த்திக் கொண்டு 4 குழந்தையும் தொட்டில போட்டு உறங்க வச்சிருக்கா. ஆமா 3 பேர் உறங்கியாச்சு. ஒரே ஒருத்தர் மட்டும் தூங்காம சொல்லுன்னு அழுதுகிட்டே இருக்காரு. அப்படி பரலுதாரு இப்படி பரலுதாரு, ஆனா உறக்கம்னா வரல. ஆமா ஆமா யார் வரவழைத்தார்? யார் வரவழைத்தார்? உலகுருவாகப்பட்ட வசிஷ்ட குருவை வரவழைத்தார். ஐயா என்ன உலகுருவே என்ன குழந்தை 4 குழந்தை நாங்களும் 3 பேரும் மாத்தி தாளாட்டு பாடி பார்த்தாச்சு. 3 பேர்ல உறங்கிட்டான். ஒரே ஒருத்தர் மட்டும் உறங்கவே மாட்டேங்கானே. இவன் ஒருத்தன் தான் அயோத்தியவே எழுப்பி விட்டுட்டு இருக்கான். உறங்க மாட்டேங்கானே. ஆமா என்னையா ஆச்சு? என்னாச்சு? அப்ப பார்த்தார் வசிஷ்ட குரு. ஆமா என்ன நினைக்காரு? ஹரிராமனுடைய கையில இருக்கக்கூடிய ஆமா சக்கரம் லட்சுமண பெருமாள். சக்கரம் இல்லாம ஹரிராமன் தனியா இருப்பாரா? ஒரு நொடியும் இருக்க மாட்டாரு. பச்சம்மாள் இருப்பாரா? மாட்டாரு. நினைச்சாரு என்ன ஏ சுமித்திரை லட்சுமணனை தூக்கு ராமனோட தொட்டில போடு 2 பேரும் அப்பந்தான் உறங்குவாங்க சொன்ன உடனே லட்சுமணனை தூக்குனா ராமனோட தொட்டில 2 பேரையும் சேர்த்து போட்ட நேரத்துல ஆமா யாருக்கு அதுக்கப்புறம் தான் அவர் உறங்கி இருக்காரு. அப்படியே உறங்குதாரு. என்ன சொல்லுவாங்க? என்ன தம்பி வாய்த்தா? ஆமா ராமனுக்கு வாய்த்ததை போல எப்படி சொல்லுவாங்க? தம்பி வாய்த்தா ராமனுக்கு வாய்த்ததை போல. லட்சுமணனுக்கு அண்ணன் போலன்னு சொல்ல மாட்டாங்க. ஆமா ராமனுக்கு தம்பி போல தம்பி வாய்க்கணும். நான் இப்படி தம்பியா சொல்லுவேன். லட்சுமணனுக்கு அண்ணன் போல. அடே அப்பா. ஆமா அப்படி இல்லையா? ஆமா ராமருக்கு தம்பி வாய்த்தது போல தம்பி வாய்க்கணும். காட்டுக்கு போனாரா? ஆமா கூடவே போனாரு. தாடகையை கொல்ல போறாரா? கூடவே போறாரு. வனவாசம் போனாரா? ஆமா கூடவே போனாரு. சீதையை கொண்டு போய் காட்டுல விட சொன்னாரா? விட்டுட்டு வந்தாரு. அப்போ என்ன அண்ணன் பேச்சு ஆமா அப்படியே வாழ்ந்திருக்காரு. அவர் பேச்ச கேட்டு அதான் தம்பி வாய்த்தா ராமனுக்கு வாய்த்ததை போல நண்பன் வாய்த்தா துரியோதனனுக்கு வாய்த்ததை போல. துரியோதனனுக்கு நண்பன் யாரு? கர்ண மகாராஜன் மாவீரன். ஆமா அத்தனை ஆயிரக்கணக்கான கூட்டத்துக்கு மத்தியிலே அரசன் இல்லை ஆமா அப்படின்னு அசிங்கப்படுத்தின இடத்துல அங்க தேசத்து அரசனாக்கி கர்ணனை அழகு பார்த்தான் துரியோதன. அந்த ஒரு செயலுக்காக ஆமா உயிர் போற வரைக்கும் பஞ்ச பாண்டவர்கள் நம்ம கூட பிறந்த தம்பிமார்கள் ஆமா அப்படின்னு தெரிஞ்சாலும் கூட அப்படியே 5 பேரும் எதிர்த்து நின்னா. கண்ணனோட உதவி இல்லாம ஆமா கண்ணனே போய் கர்ணங்கிட்ட உயிரை பிச்சையா கொடுன்னு கேட்டாரு. பிச்சையா கொடுத்துறியா? ஆமா அப்படின்னு கேட்டிருக்காரு. கர்ணன் உயிரை பிச்சையா போட போய் தான் கர்ணனை கொல்ல முடிந்தது. என்ன முடியுமா? முடியாது. குருட்சேத்திரமே இல்லாம போயிருக்கும். அதனால் என்ன தம்பி வாய்த்தால் ராமனுக்கு வாய்த்ததை போல நண்பன் வாய்த்தால் துரியோதனனுக்கு வாய்த்ததை போல அப்படி அமையணும்னு சொல்லுவாங்க. லட்சுமண பெருமாளை தூக்கி ராமச்சந்திரனுடைய தொட்டிலே போட்டார்கள். போட்ட உடனே ஆமோ லட்சுமண பெருமாள் என்ன அசந்து உறங்குகின்றார். அதான் பாருங்க என்னையா அந்த காலத்துல ரெட்ட பிள்ளை பிறந்தா ஒண்ணு ராம லட்சுமணன் தான் பேர் வைப்பாங்க. இப்பதானே ஏகப்பட்ட பேர் மாறி போய்கிட்டு இருக்கு. தினேஷ் முகேஷ்னு வைக்காங்க. ஆமா ஏகப்பட்ட பேரு. ஆமா வாய்க்குள்ள நுழையாத பேரு. ஆமா ரெட்ட பிள்ளைனாலே ராமலட்சுமணன் தான். பூரா வடமொழி பேரு. ஆமா கேட்டா ராமலட்சுமணன் தான். ஆமா ஆனால் என்ன அந்த அயோத்தி மாநாட்டிலே அண்ணன் தம்பி அழகு லட்சுமண பெருமாளோடு ஹரிராமன் லட்சுமணன் பரதாழ்வார் சத்ருக மகாராஜ ஆமோ அண்ணன் தம்பி 4 பேர்களும் எப்படி வாழ்ந்து வருகிறார்கள்? எப்படி வளர்ந்து வரார்கள்? ஆமா நாளும் ஒரு மேனியுமாய் பொழுது ஒரு வண்ணமுமா அயோத்தி மாநாடாதீர அழகு அஜரையாதம் பெற்ற மக்கள் அவர் தானே எந்த நாளும் அவர்
தொட்டில் கட்டி அவ தொடையறியே நடை வளர்த்தி அவடே தொட்டில் கட்டி தொட்டில் கட்டி அறையாதியே நடைவாளாதியே அந்த அயோத்தி மாநாடதிலை ஆமா அண்ணன் தம்பி 4 பேர்களையும் 2 மணி ஆயிட்டு ஐயா அண்ணன் தம்பி 4 பேர்களையும் வயிறு பசிக்குது ஐயா வானாலு போகுது ஐயா பசிக்குமோ அம்மா பால்ட்டு ஐயாவை நினைச்சு படி ஆமா அவர்லாம் தெம்ப கொடுப்பாரு அவர் பாட்டு சாப்பிட்டு உட்கார்ந்துருக்காரு சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்காரோ ஆமா. ஆமா படப்பு ஏத்துக்கிட்டு தானே இருக்காரு கப்புனு ஏந்துட்டு நிக்காரு அதனால அவருக்கு பசி இல்லையோ பசி இல்ல ஆகையினால் என்ன அயோத்தி மாம்பட்டணத்திலே பட்டணத்திலே அண்ணன் தம்பி 4 பேர்களும் 4 பேர்களும் தசரதன் பெற்ற மக்கள் தானே அந்த 4 பேர்களும் 4 பேர்களும் ஓ தண்டராமர் எங்க இளைய பெருமாள் லட்சுமண பெருமாள் லட்சுமண பெருமாள் பரதாழ்வார் சந்துருக்க மகராஜ மகராஜே அண்ணன் தம்பி 4 பேர்களும் 4 பேர்களும் பாலகுமாரர்களாக ஆமோ ஆமையா பச்சிலம் குழந்தைகளாக அப்படி சொல்லு அந்த அயோத்தி மாநாடதிலை அயோத்தி மாநாடதிலை நாடதிலே என் ஹரிராமச்சந்திர பூபதி அயோத்தி மலட்டு பட்டத்தை தீர்த்து தீர்த்து அயோத்தி மாநாடதிலை அரசிருந்து வாரா